எல்லேலோ எல்லேலோ தலைவன் தலைவி படம் இப்போ தான் வந்து பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இல்லை. உங்கள் பக்கத்து வீட்டு பையன் ஒரு படம் பார்த்துட்டு வந்து அக்கா இப்படி இருக்குக்கா, அண்ணா அப்படி இருக்குக்கான்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த வீடியோ. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays vandachu. Namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பாண்டியராஜ் சாரோட டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் மற்றும் பலர் சேர்ந்து எல்லாம் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தலைவன் தலைவி ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு படம் பார்க்கறதுக்கு ஆசை தூண்டுறதே வந்து இப்போ ட்ரெய்லராக தான் இருக்குது. ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஓகே, ட்ரெய்லர் பிடிச்சவங்களுக்கு படம் பிடிக்காமல் இருக்கும், ட்ரெய்லர் பிடிக்காதவங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ இருக்குது. ஆனால் இந்த தலைவன் தலைவியை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து எல்லாருக்கும் பயங்கரமாக ஜாலியாகி பாண்டியராஜ் சார் விஜய் சேதுபதி சார் கூட காம்பினேஷனில் வேற மாதிரி இருக்கே இந்த படம். ஆனால் ட்ரெய்லர் வந்த உடனே பாண்டியராஜ் சார் விஜய் சேதுபதி சார் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, ஆகாச வீரன், அடடா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு ட்ரெய்லரு. அதே மாதிரி தாங்க படம். ட்ரெய்லரில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதில் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் படத்தில் அது அப்படியே எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதே தான் ஆகாச வீரன், நம்ம பேரரசி, 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது, 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது, 2 பேர் பிரிஞ்சு போகிற மாதிரி போகிறாங்க, திருப்பி வந்து சேர்ந்துக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர்லேயே வந்து நித்யா மேனன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அம்மா கிட்டேயும் என்கிட்டையும் பாடா படுறாமா, அவன் ரொம்ப நல்லவமா, அதுதாங்க படம். அவ்வளோதான். கல்யாணம் முடிச்சு நித்யா மேனன் விஜய் சேதுபதி வீட்டுக்கு வராங்க. நம்ம விஜய் சேதுபதி அம்மாவா இருக்கக்கூடிய நம்ம தீபா அக்கா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் கோவமாக வராங்க. அதில் நித்யா மேனன் விஜய் சேதுபதி கிட்ட போய் சண்டை போடுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ தான் படத்தோட கதை. இதெல்லாம் யதார்த்தமான கதையை எப்படிப்பட்ட ஸ்க்ரீன் பிளே கொடுத்தா இவ்வளோ ஒரு 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை உட்கார வச்சு ரசிக்க வச்சு வெளியே அனுப்ப முடியும் அப்படிங்கிறத பாண்டியராஜ் சார் ஒன்ஸ் அகெயின் லெஜெண்ட் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, பாண்டியராஜ் சார் நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம், பசங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேமிலி ட்ராமாவை வந்து பயங்கரமாக தன்னோட ரைட்டிங்கில் ஸ்க்ரீன் பிளேயில் உட்கார வச்சு அழுக வச்சு அனுப்பக்கூடிய ஒரு டைரக்டர். தலைவன் தலைவியில் வந்து நம்மளை அழுக வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரகடான லவ் ஸ்டோரின்னு அவர் ஆரம்பத்திலே போட்டாரா. படம் ஃபுல்லாக சண்டை தான் இருக்கும். சண்டைன்னா அடிதடி வெட்டுக்குத்துலாம் கிடையாது, புருஷன் முன்னாடி சண்டை. படத்தில் வந்து ஹீரோவுக்கும் ரவுடிக்கும் இருக்கக்கூடிய சண்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சண்டை வருது, கிளைமேக்ஸில் ஒரு சண்டை வருது. அதுக்கு இடையில சண்டையே கிடையாது. சண்டை வந்து புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும், அதாவது விஜய் சேதுபதி சாருக்கும் நித்யா மேனன் மேமுக்கும் மட்டுமா தான் இருக்குது. அதுவுமே வந்து அவங்களால சண்டை வரல, சுற்றி இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியோட அம்மாவால், நித்யா மேனனோட அம்மாவால், விஜய் சேதுபதியோட தங்கச்சியால் அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் தான். அப்படிங்கிறத தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராது. இன்கேஸ் விஜய் சேதுபதி வந்து ஒரு பயங்கரமான ரவுடி, ஆனால் அந்த படத்தில் ஒரு அடி கூட நித்யா மேனன் அடிக்க மாட்டார். அந்தளவுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட இப்படித்தான் இருக்கணும். ஒரு 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 கணவன் அவரோட மாமனார்கிட்ட இப்படித்தான் இருக்கணும், மாமியார்கிட்ட இப்படித்தான் இருக்கணும், மச்சனங்கிட்ட போட்டு பொழக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க. இது நான் என்னோட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்களா இல்லை, அவ்வளோதான். ட்ரெய்லரில் இப்போ தானே காமிச்சிருக்காங்க, அதுதான் படத்துலேயே வந்து காமிச்சிருக்காங்க. இதில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கதைக்களத்தை ரொம்ப அழகாக வந்து வேற ஒரு லீக்குக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து இவர் இருக்கார் இல்லையா, நம்ம யோகி பாபு சார் இருக்கார் இல்லையா, சமீபத்தில் அவர் நடிக்கக்கூடிய நிறைய படங்களில் சிரிப்பே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைமில் தான் வராரு, வர்ற இடத்துல எல்லாமே சிரிக்க வைக்கிறாரு. அவருக்கும் அந்த பொரோட்டா கடைக்குமான ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது, அது பயங்கரமாக வந்து இருக்குது. பொரோட்டான்னு சொன்ன உடனே மறந்துட்டேன் பாருங்க. மதுரைனாலே சாப்பாடு தான். மதுரையில் போய் நீங்கள் எந்த கடையில் போய் கண்ணை மூடி என்ன ஆர்டர் பண்ணாலும் சூப்பராக வந்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் மணக்க மணக்க அந்த பரோட்டா, இந்த பரோட்டா, பால் பரோட்டா, வீச்சு பரோட்டா, அதெல்லாம் தாண்டி ஆகாசம் பரோட்டா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பரோட்டாவை இந்த படத்தின் மூலியமாக அறிமுகப்படுத்துகிறார் நம்ம பாண்டியராஜ் சார். அந்த பரோட்டாவுக்கு மட்டுமே ஒரு மான்டேஜஸ் வச்சுருக்காங்க. அதை அப்படி தட்டுறது, வீசுறது, இப்படி தட்டுறது, அதில் சால்னா ஊற்றுறது, அதை குழப்பிட்டு வாயில் போட்டு ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மான்டேஜஸ்லாம் வச்சுருக்காங்க பரோட்டாவுக்குன்னு. படம் பார்த்து முடிச்சு வந்தோன்னே பரோட்டா சாப்பிட்டேன் நான். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெம்டேஷன் கொடுத்துருச்சு பரோட்டாவுக்கு. பயங்கரம். இது வந்து ஒரு ரகட் ஸ்டோரி அப்படிங்கிறத சொல்கிறத தாண்டி ஒரு பரோட்டா ஸ்டோரி, பரோட்டாவில் தான் காதலே வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூப்பராக வந்து எடுத்துருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் நித்யா மேனனோட அப்பாவை வந்து ஜோஸ் சார் வந்து நடிச்சிருக்காரு. மலையாளத்தில் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஏன் விக்ரமில் கூட ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இந்த படத்துலேயும் ஒரு பயங்கரமான ஒரு ரகடான ஒரு மாமா ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக வந்து இருந்தது. ஆர்கே சுரேஷ் அவங்க வந்து நித்யா மேனனோட அண்ணனாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவருமே வந்து செம சூப்பராக வந்து, அவர் தெரியுமே ஆல்ரெடி நம்ம ஊர் பிள்ளை, ஒரு மாதிரி கட்டுமஸ்தாக கம்பீரமாக வந்து இருப்பார். அவர் வில்லன்னா ஏற்றுக்க முடியும் நம்மளால். அவர் அடித்தார்னா ஓகே, ஹீரோ அடி வாங்கலாம், தப்பே கிடையாது.
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு 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 ஆள் அவர் இல்லையா, அவரும் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து எங்கிட்ட உள்ளத்துக்கு வந்துடலாம். விஜய் சேதுபதி சார் பாராட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா மக்கள் செல்வன்னு யாரும் சும்மாலாம் சொல்லலைங்க. மக்களுக்கு பிடிக்கக்கூடிய கதைகள் எடுக்கிறதுனால தான் அவர் வந்து மக்கள் செல்வன். ஏன்னா ப்ரீவியஸாக மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வைலன்ஸ் நிறைஞ்ச ரத்தம் சொட்ட சொட்ட திருக்கி இருக்கக்கூடிய படத்தை கொடுத்துட்டு டக்குன்னு கட் பண்ணி உள்ளே வந்த தலைவன் தலைவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா கமர்ஷியல் ரூட்டட் ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காரு. முழுக்க முழுக்க மதுரை தான் எடுத்திருக்காங்க. எந்த ஃபாரின் சாங்கும் கிடையாது, எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகள் ஆபாசமான நடனங்கள் எதுவுமே கிடையாது. மதுரைக்குள்ளேயே முடிச்சிருக்காங்க படத்தை. அந்த படத்தை கண்ணெடுக்காமல் பார்க்க வச்சிருக்காங்க. மொபைல் எங்கேயுமே யாருமே எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை, டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. 2.5 மணி நேரம் படம். ஒரு சில நேரத்தில் படம் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கே, பட் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக போட்டோம், தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. அதுக்கு பாண்டராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை பற்றி தான் வந்து நம்ம பாராட்டணும். விஜய் சேதுபதியோட கேரக்டரை பாண்டராஜ் சாரோட ரைட்டிங் அந்த ஆர்க்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆகாச வீரன் அப்படிங்கிறவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ், தனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். இவ்வளோதான் அந்த கேரக்டரோட ஆர்க். அந்த கேரக்டரை தன் மனசுக்குள்ளே வாங்கிட்டு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவன், ரொம்ப நல்லவனாக இருக்கிறவன், தன் பொண்டாட்டிக்காக உயிரியே கொடுக்கக்கூடியவன், பொம்பளை காலில் விழுந்தாலும் தப்பு இல்லை, பொம்பளை கிட்ட அடி வாங்கினாலும் தப்பு இல்லை, நான் திருப்பி பொம்பளை அடிக்கவே மாட்டேன், பொண்ணுங்களை அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு 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 மனுஷனோட ஒரு கேரக்டர் ஆர்க்கை பார்க்கும்போது சார் உண்மையிலே சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா மதுரை சைடில் தெரியும், இப்போ வரைக்குமே மதுரை சைட்லலாம் இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே மேல் டாமினேஷன், லைக் ஒய்ஃபை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நடக்குது. இப்போ நிறைய அந்த சமுதாயம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு வருது இல்லையா. இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தை விஜய் சேதுபதி சார் எடுத்து நடித்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே, முக்கியமாக பசங்களை விட பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காலை பிடிச்சி விடுவார், கை பிடிச்சி விடுவார், அடி வாங்குவார், காலில் விடுவார், அழுவார். அந்த நித்யா மேனன் மேம்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அம்மா அப்பா வேணும் எதுவுமே, எல்லாத்தையும் தூக்கி உதறிட்டு எனக்கு அவன் மட்டும் கிடைச்சா போதும், என் பேரரசி சார் அவ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கேரக்டருங்க விஜய் சேதுபதி சார். ரொம்ப செமையாக வந்து நடிச்சிருந்தாரு. இறங்கி ஒரு ஒரு எம்டி கிரவுண்டு கிடச்சி இதில் உனக்கு என்ன தோணுதோ இறங்கி ஆடுறா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். திருச்சிற்றம்பலம்ல சோபனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாக இல்லை, இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, நிறையா சினிமாஸில் வந்து நிறையா லாங்குவேஜில் சோபனா அப்படிங்கிற கேரக்டர் நம்ம மைண்டில் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம்னாலும் அப்படிப்பட்ட ஒரு 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 இம்பாக்டை கொடுத்துருப்பாங்க நித்யா மேனன் அந்த கேரக்டருக்கு. அதே மாதிரி பேரரசி அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சோல் இருக்குல்ல, ரகட் லவ் ஸ்டோரின்னு சொல்லியாச்சு. ஒரு பக்கம் ரகடான அன்பான நல்ல ஒரு புருஷன் இருக்கான் விஜய் சேதுபதி, இன்னொரு பக்கம் ரகடா மட்டுமே இருக்கக்கூடிய சத்தம் போட்டு புருஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெண் நித்யா மேனன். பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சோபனாக்கு அப்புறம் தமிழ் பேரரசி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இல்லை மீம்ஸ் வருதா இல்லையா மட்டும் பாருங்க. நித்யா மேனன் மேம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்கணும், பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாண்டராஜ் சாருக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் சாருக்கு வரேன். சந்தோஷ் நாராயணன் சார் உங்களை என்னன்னு சொல்லி என்ன கேட்டகரியில் படம் கொடுத்தாலும் பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிருவார். பாண்டராஜ் சார் நிறைய குடும்ப படங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக வந்த படம் அவருக்கு ஈட்டி எதற்கும் துணிஞ்சவன். சூர்யா சார் பெரிய லெவலில் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகல அப்படிங்கிறதுனால சார் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல கேப் எடுத்து பயங்கரமாக ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறோம், பயங்கர மாஸ் கமர்ஷியல், ஃபுல் கமர்ஷியல், அடித்து வராரு, கையை வச்சு குத்துனாருன்னா 10 பேர் பறக்கிறாங்க சுற்றி, பஞ்சு, டைலாக், ஸ்லோ மோஷன், வாக் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக மதுரைக்காரன் ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு புரோட்டா போடுறவன் தலையில் ஒரு துண்டை கட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே தான் விஜய் சேதுபதி சாருக்கு கொடுத்துருக்காரு. எந்த ஒரு மாஸ் டைலாக், பஞ்ச் டைலாக் எதுவுமே இல்லை. இன்கேஸ் பொண்டாட்டிக்கிட்ட நடிக்கிற மாதிரியான டைலாக்கு தான் அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. அவரோட கேரக்டரை டவுன் பண்ணுற மாதிரியான டைலாக் தான் வச்சுருக்காரே தவிர மிகைப்படுத்துகிற மாதிரி எந்த டைலாக் வைக்கல. அதுதான் அந்த கேரக்டரோட பியூட்டியே, அதுதான் இந்த படத்தோட பெரிய பியூட்டியே. அதுதான் எந்த ஒரு மாஸ் மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியான புருஷன், கெஞ்சர தாங்குற புருஷன் கேரக்டரை கொடுத்தது பயங்கரம் பாண்டராஜ் சார். தீபா அக்கா, மைனா நந்தினி நடிச்சிருக்கிறாங்க, ரோஷினி அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க, இன்னும் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக சூப்பரமாக. மைனா நந்தினிலாம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க கூட சண்டை போடுவாங்க, அது உண்மையிலே மதுரைக்கார பொண்ணு தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்து நமக்கு யோசிக்க வைக்கும். தீபா அக்காலாம் அவங்க அந்த மாமியார் ரோலை ஒன்று பண்ணியிருக்காங்க பாரு, வில்லன் கலந்த, அம்மா கலந்த, காமெடி கலந்த, காமிக்கல் கலந்த
சுமந்த ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது எதுவும் பயங்கரமாக வந்து இருந்துச்சு. நம்ம சித்தப்பு சரவணன் சார் அவருமே வந்து செமையாக வந்து மிரட்டியிருக்காரு. இன்னும் விஜய் சேதுபதி தம்பியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவருமே வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்னால ரொம்ப சீரியஸாக ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே உணரணும், மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிறாங்க, உணரணும் அப்படிங்கிறதுக்காக காளி வெங்கட் அண்ணனை அந்த சீனில் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு. அது வரைக்கும் ஆரவாரமாக ஸ்க்ரீன்லேயும் அந்த ஆரவாரம் இருந்துச்சு, நம்மக்கிட்டே ஒரு ஆரவாரம் இருந்துச்சு, என்ன ஆக போகுதுன்னு. அவர் வந்து ஒரு 2 டைலாக் போடுறாரு. இந்த மாதிரி என் தங்கச்சி மாப்பிள்ளை சரியில்லை, 4 வருஷமா என் வீட்டில் தான் இருக்கா, அந்த கஷ்டத்தை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், யாருமே வந்து அவளை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டுறாங்க, பிரிச்சு விடணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று அந்த இடத்துல ஒன்று போட்டிருப்பாரு. அது ஒரு மாதிரி நம்மளையுமே காமாக்கி உட்கார வச்சு, ஆமாம்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வளர்த்து விட்றதுக்கு, அதை கெடுத்து விட்றதுக்கு, அதுக்கு தான் வந்து ஆளுங்க நிறைய முன் வராங்க. அந்த பிரச்சனையை முடிச்சு நல்லபடியாக சுமூகமாக பேசி வைக்கிறதுக்கு ஆளுங்க யாருமே இங்கே முன் வரல அப்படிங்கிறத வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ரைட்டிங் மூலிமா பாண்டராஜ் சார் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆமாம்ல கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு. ஈகோவை பற்றி தாங்க பேசியிருக்கிறாங்க. புருஷன் முன்னாடி சண்டை வருது, நான் என்னத்தை பேசுறது, சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போனோன்னா நான் எது போய் கூப்பிட்டு வரணும், சண்டை போட்டு நான் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன், நான் எது திருப்பி என் புருஷன் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஈகோ இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த குழந்தை குட்டிலாம் வந்ததுக்கப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறதுலாம் நரகத்திலும் கொடுமையானது. அது இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினீங்களே சரியாயிரும் அப்படிங்கிறத வந்து தலைவன் தலைவியில் சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி சந்தோஷ் நாராயணன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். மியூசிக் சொல்லவே வேண்டாம், இசை மன்னன் பயங்கரமாக போட்டிருக்காருங்க. இந்த நம்ம இந்த பொட்டல் முட்டாயா அந்த எல்லோ அந்த பாட்டு ஒன்று தான் மனசில் நிற்கிது. மற்ற எதுவும் பெருசாக விஜய் சேதுபதி சாரோட இன்ட்ரோ பிஜிஎம் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி பெரிய லெவலில் பாடல்கள் இல்லைனாலும் படம் ஃபுல்லாக மியூசிக் அப்படிங்கிறது சூப்பராக வந்து போட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன் சார். மொத்தமாக ஓவராலாக தலைவன் தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. குறைலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறை இல்லைங்க, நல்ல படங்க. எனக்கு இதில் என்ன குறை சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக குடும்பத்தோட 2K கிட்ஸ்க்குலாம் அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய 2K கிட்ஸ்க்கு இந்த படம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிராமத்து சைடு, ரூட்டட் சைடு, கல்யாணமான அந்த மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு கல்யாண வாழ்க்கையை மட்டுமே எடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால 2K கிட்ஸ் இந்த ஜெனரேஷன் லவ் தெரில, எனக்கு அப்படின்னு தெரில, பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். குடும்பம் குட்டியோட ஜாலியாக சூப்பராக நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக தான் தலைவன் தலைவி வந்திருக்கு. மறக்காம தியேட்டர்ல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.